வணக்கம். வணக்கம். தலித் விடுதலை இயக்கம் அப்படிங்கிறது மக்களுக்கு எப்போ தெரிய வருது? எதற்காக இந்த தலித் விடுதலை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது? உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப நன்றி. தலித் விடுதலை இயக்கம் அப்படிங்கிறது 1988களில் துவங்கப்பட்டது. 1988களில் குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் சொல்லக்கூடிய திண்டுக்கல், கரூர், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களில் தீண்டாமையுடைய வடிவங்கள் அதிகமாக இருக்கும். அது குறிப்பாக தலித் பெண்கள் மீதான பாலியல் ஒடுக்குமுறையும் அதிகமாக இருக்கும். இந்த சூழல் 1988 தேவத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பொது மயானத்தில் புதைக்க முடியாது, டீ கடையில் தனி டம்ளர், இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை அந்த மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்டதுக்காக 3 மாதங்கள் ஊர் சோசியல் பாய்காட் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராப்ளத்தில் தலித்துடைய முதல்ல கால் வச்சு உள்ள இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம், மக்களை ஒருங்கிணைக்கிறோம். குறிப்பாக மேற்பாடு இந்த அருந்தீர் மக்களுடைய பிரச்சனைகளை பூரா கையில் எடுத்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். தலித் விடுதலை இயக்கம் 88 ஆரம்பிக்கப்பட்டு 90களில் முறையான அமைப்பாக நாங்கள் துவங்குறோம். இதனுடைய நிறுவன தலைவராக தலித் ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த அமைப்பினுடைய நிறுவனர். அவர் இப்போ இறந்து 5 ஆண்டுகள் ஆகுது. அவர் நிறுவனர் இருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 1988களில் அலங்காநல்லூர் ஒன்றியத்தினுடைய ஒன்றிய செயலாளராக முதல் பொறுப்பெடுக்கிறேன் தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாக. அப்போ 90களில் அலங்காநல்லூர் காவல் நிலையத்தில் வெள்ளையன் அப்படிங்கிற ஒரு அருந்திய சமூகத்தை சேர்ந்தவர் திருட்டு வழக்கில் மாடு திருடிட்டாரு அப்படிங்கிற ஒரு பொய் வழக்கில் கூட்டி அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அந்த சம்பவத்தை காவல்துறை மறைச்சதுனால நாங்கள் போராட்டத்தில் இறங்குறப்ப தான் தலித் விடுதலைக்குங்கிற ஒரு அமைப்பே வெளியில் தெரிய ஆரம்பிச்சது. அலங்காநல்லூர் 1990களில் அப்படி பயணத்தை தொடங்கி 90களிலிருந்து மாவட்ட செயலாளராக, தலைமை நிலை செயலாளராக, மாநில செயலாளராக, இணை பொதுச் செயலாளராக, பொதுச் செயலாளர் படிப்படியாக அப்படி நான் வளர்ந்துருந்தேன். தலித் விடுதலை இயக்கம் 3 விஷயங்களை ரொம்ப கவனமாக நாங்கள் ஆரம்பத்தில் கையாண்டோம். ஒன்று பட்டியலின மாணவருடைய கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப். அந்த ஸ்காலர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களெல்லாம் பள்ளிகள் மூலமாக தான் வழங்கப்படும். அப்படி அந்த பள்ளிகள் மூலமாக வழங்கப்படுற ஸ்காலர்ஷிப்பில் திருவண்ணாமலை இருக்கிற டேனிஷ் மிஷின் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 11வது படித்த பானுப்பிரியா என்கிற ஒரு அருந்திய பொண்ணு இறந்து போயிடுது. அந்த இறந்து போன பொண்ணுடைய 11ஆம் வகுப்புக்குரிய ஸ்காலர்ஷிப்பையும் 12ஆம் வகுப்புக்குரிய ஸ்காலர்ஷிப்பையும் ரொம்ப இல்லை 1200-300 ரூபாய் 30 ரூபாயை அப்போ இருந்த அந்த வகுப்பாசிரியர் ஹீபர் தனசேகர் அப்படிங்கிற ஒரு போர் செய்ய கையெழுத்து போட்டு எடுத்துறாரு. அதை தலித் விடுதலைக்கு கண்டுபிடிச்சு பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டேட் நியூஸ் 4 சிட்டி சிக்னேச்சர் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து அந்த கல்வி உதவித்தொகையை மாணவர்களுக்கு முறையாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல தலித் விட ரொம்ப ஆழமாக தெளிவாக கவனிச்சதன் அடிப்படையில் இன்னைக்கு அந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது ஆன்லைன் மூலமாக மாணவர் அக்கௌண்ட்டுக்கே ஏறுது. அதுக்கு முக்கியமான பங்களிப்பும் நடவடிக்கையும் எடுத்தது தலித் விடுதலை. 2வது விஷயங்கள் நிலமீட்பு போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் முன்னிறுத்திட்டு இருக்கிறோம். அது பஞ்சமி நிலமாக இருந்தாலும் சரி, பூமிதான நிலமாக இருந்தாலும் சரி, நில உச்சவரம்பு நிலமாக இருந்தாலும் சரி, மானிய நிலங்கள் இப்போ தோட்டி மானியம், வெட்டியா மானியம், பறைய மானியம், இப்படி மானிய நிலங்கள் இருக்குது. அதேமாதிரி கோவில் நிலங்கள், இப்படி பல்வேறு விதமான நிலங்கள் இருக்குது. பல லட்ச ஏக்கர் நிலங்கள் இருக்குது. இந்த நிலங்களில் குறிப்பாக பட்டியலின மக்கள் உரிமை மறுக்கப்படுது என்பதுதான் யதார்த்த உண்மை. உதாரணத்துக்கு சென்னகரம்பட்டி மேலூர் பக்கத்தில், மதுரை மேலூரில் பக்கத்தில் சென்னகரம்பட்டின்னு ஒரு ஊர். கோவில் நிலத்தை குத்தகைக்கு எடுத்த ஒரே காரணத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய 2 பறையர்க தோழர்கள் வேலு, அம்மாவாசி கழுத்தறுத்து கொலை செய்யப்படுறாங்க. இந்த சம்பவம் தான் எங்களுக்கு நிலமீட்பு போராடுறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. அப்போ ஏன் கோவில் நிலம் நம்ம பங்கெடுக்கக்கூடாது, கோவில் நில உரிமைகளை நம்மளுக்கு இருக்கா இல்லையா அப்படி விவாதத்தை உருவாக்கினதுக்கு அப்புறம் தான் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் தலித் விடுதலைக்கு நிலமீட்பு போராட்டங்கள், குறிப்பாக பஞ்ச நிலமாக இருந்தாலும் சரி, நில உச்சவரம் நிலமாக இருந்தாலும் சரி, பல்வேறு நிலங்கள் குறித்தான போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கோம். சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் இந்த நில உச்சவரம்பு நிலம் என்பது ஒரு 5000 ஃபேமிலி கொடுத்துருக்காங்க 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட்டு. பட்டா மட்டும் அவன்கிட்ட இருக்கு, நிலம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் இது எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறான்.
பெரும்பான்மையாக பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நிலம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் பட்டா இருக்கு 15-20 வருஷமா. இதை இப்போ தலித் விடுதலை இயக்கம் அதை முன்னிறுத்து. அது பஞ்சமி நிலமாக இருந்தாலும் சரி, நில உச்சவரம் நிலமாக இருந்தாலும் சரி, கோவில் நிலமாக இருந்தாலும் சரி, இப்போ ஈரோட்டில் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது நில குடியேற்ற சங்க நிலங்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் நில உரிமை அவசியம். நிலம்தான் இந்த மக்களுடைய சமூகத்தை மாற்ற முடியும், அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுத்தர முடியும், சமூக மாற்றத்திற்கு அடித்தளமா இருக்குங்கிற நோக்கத்தில் நிலமீட்பு போராட்டங்கள்ல தொடர்ந்து தலித் விடுதலைக்கு முன்னெடுத்தது. முக்கியமான விஷயம் அட்வொகேட்ஸ் லாபின்னு சொல்லக்கூடிய அரசு திட்டங்கள். இப்போ உதாரணத்துக்கு 92 G1 ஒரு ஜீவோ கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 92 கொண்டு வந்தாங்க, 2002. அந்த ஜீவோ என்ன சொல்லுதுன்னா, எய்டட் அண்டு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கக்கூடிய கல்லூரி மாணவருடைய கல்வி கட்டணத்தை அந்த மாணவர் வசூலிக்க கூடாது, அதை அரசாங்கமே செலுத்தும், கல்வி நிறுவனங்கள் அரசாங்கத்தில் பெற்றுக்கொள்ளணும். G1 92. அப்ப அந்த அரசாணை 92 பார்த்தீங்கன்னா எந்த கல்லூரியும் நடைமுறைப்படுத்துறது இல்லை. இதை குறித்தான தொடர் போராட்டங்களை மாநில லெவலில் முன்னெடுத்திருக்கிறோம். இப்போ அது ஓரளவுக்கு சரியான அந்த பணத்தை அந்தந்த ஆண்டே அந்த கல்லூரிகளுக்கு அனுப்பக்கூடிய நிலை வளர்ந்தது. இந்த அரசாணை 92 அடிப்படையில் குறிப்பாக வன்கொடுமைகள் தடுப்புச் சட்டம். இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் தலித் விடுதலைக்கு எடுத்த பெரிய ஒரு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்டத்தில் கொலை செய்யப்பட்டாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு சில உதவிகள் அரசு செய்து சட்ட வழிகாட்டுதல் அடிப்படையில். ஒன்று அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், 2வது அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், 3வது அவங்களுக்கு நிலம் கொடுக்கணும், 4வது வீடு கொடுக்கணும், 5வது அவங்க கல்வி உதவித்தொகை ஏற்றுக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை அந்த ஜீவோவில் அரசாணையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் 2 விஷயங்கள் நான் பார்த்தப்ப என்னன்னா, இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது இறந்த குடும்பத்துக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மாவட்டத்துடைய மாவட்ட ஆதிதிர நலத்துறை அதிகாரி தன்னுடைய இச்சைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. 5000 கொடுத்தாங்க, ஒரு மாவட்டத்தில் 7000 கொடுத்தாங்க, ஒரு மாவட்டத்தில் 10,000 கொடுத்துருக்குறாங்க. இது எங்கள் கவனத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை கோஆர்டினேட் பண்ணணும், சட்ட விதிகள் முறைப்படி நடைமுறைப்படுத்துறதுக்காக தொடர்ந்து தலித் விடுதலை அதில் லாபி பண்ணி நீதிமன்றம் சென்று இப்போ பார்த்தீங்கன்னா 762 குடும்பங்களுக்கு மாதம் 17,300 பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்குறோம். ₹1 ₹2 இல்லை, 762 குடும்பங்களுக்கு மாதம் 17,300. ஒரு 5,000 வாங்கின ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் மாதத்துக்கு ஒரு 12,000 கூட கிடைக்கும். இது சட்டத்தின் விதிமுறை செய்யப்பட வேண்டிய கடமை. ஆனால் அரசு அலுவலகம் செய்யலை. அதை தலித் விடுதலைக்கும் லாபியாக எடுத்து அதை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பயனடைஞ்சிட்ருக்காங்க. அதுலேயும் கூட சில இன்னும் லூப் ஹோல் இருக்குது. அதை செய்யப்படாத வேலைகள் பார்த்தீங்கன்னா, லேண்டு 2 ஏக்கர் கொடுக்கணும்னு அந்த அரசாணை சொல்லப்படுது. எங்களுக்கு தெரிந்தவரை தமிழ்நாட்டில் யாருக்குமே நிலம் இதுவரை கொடுத்ததில்லை. அதே மாதிரி வீடு கொடுக்கணுன்றது, ஹவுஸ் சைட் பட்டா கொடுக்கணும், வீடு கொடுக்கணும். 3வது அந்த குழந்தைங்களோட எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன். அவங்க என்ன படிக்க விரும்புகிறாங்களோ அதை அரசு ஏற்றுக்கணும். அவங்க மெட்ரிகுலேஷனில் படித்தாலும் சரி, சிபிஎஸ்சியில் படித்தாலும் சரி, சென்ட்ரல் போர்டில் படித்தாலும் சரி, அந்த கல்வி செலவினங்களை அரசு ஏற்றுக்கணும்னு அது அரசாங்க. இந்த 3ஐயும் தான் இன்னைக்கு மாநில அரசு மெத்தனமா இருக்கு செயல்படுத்தல. அடுத்த கட்டம் அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறோம் தலித் விடுதலை. இப்ப சமீபத்தில் எடுத்த ஒரு மாபெரும் வெற்றி எடுத்தீங்கன்னா பட்டாசு தொழிலாளர். தமிழ்நாட்டை பொறுத்த ஏன் குட்டி ஜப்பான் சொல்லக்கூடியது விருதுநகர். அங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1100க்கு மேல பட்டாசு தொழிற்சாலைகள். இந்த 1100க்கு மேல இருக்க பட்டாசு தொழிற்சாலைகள்ல 300 பட்டாசு தொழிற்சாலைகள் தான் முறையாக நாக்பூர்ல இருந்து அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. பாக்கி 800க்கு மேற்பட்ட அந்த பட்டாசு தொழிற்சாலைகள்ல மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் வாங்கப்பட்ட அனுமதிகள். அது மாதிரியான நிறுவனங்களா விபத்து அதிகமாக ஆண்டுக்கு நடக்குது. உதாரணத்துக்கு 2021 மாரியம்மன் பட்டாசு தொழிற்சாலை சாத்தூர் பக்கத்து அச்சங்குளத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா 2020 பிப்ரவரி மாதம் நடந்தது. அந்த ஸ்பாட்லேயே 27 பேர் மரணம். ஒரு கர்ப்பிணி பெண்ணு, ஒரு பள்ளிக்கூடத்தில் 10வது படிச்சுக்கிட்ட பெண் உள்பட 27 பேர் மரணம், 26 பேர் படுகாயம். தமிழ்நாட்டில் முதலிப்பெட்டிங்கிறது தான் ஒரு பெரிய சம்பவம். அது ஒரு 40 பேருக்கு மேலே இருந்தாங்க. அதுக்கு அடுத்த சம்பவம் இந்த அச்சங்குளம். இந்த அச்சங்குளம் சம்பவத்தை பொறுத்தளவுக்கு பசுமை தீர்ப்பாயம் தானாக முன் வந்து
இந்த வழக்கை எடுத்து நடத்தி இறந்தவங்களுக்கு 20 லட்ச ரூபா நஷ்டீடு கொடுக்கணும், காயமடைந்தவங்களுக்கு காயத்தன்மைக்கு ஏற்ப அதிகபட்சமாக 15 லட்ச ரூபா கொடுக்கணுங்கிறத ஒரு தீர்ப்பை சொல்லுது. அதனால மாநில அரசு இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாம, சமூக நீதியை பேசக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இதை நடைமுறைப்படுத்தாம உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போனாங்க. உச்ச நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்து அந்த பசுமை தீர்ப்பை உறுதிப்படுத்தி, எனினும் கடந்த 4 ஆண்டுகளாக மாநில அரசு அந்த பணம் கொடுக்கல. தலித் விடுதலை தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்ததன் விளைவாக கடந்த வெள்ளிக்கிழமை இரவோடு இரவாக 5,67,00,000 ரூபாய் அந்த பயனாளிகளுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இது அந்த இழப்பீட்டு தொகை மட்டும். அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தீர்ப்பு வந்த 40 நாளைக்குள்ள அவங்க நிவாரணம் கொடுக்கணும். அப்படி கொடுக்க தவறினால் 12% வட்டி வீதத்தோட இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த 4 ஆண்டுகளுக்கு அவருடைய பணத்தை நம்ம கணக்கிட்டு பார்க்கல, சராசரி ஒரு ஃபேமிலிக்கு 7,32,000 வட்டி அரசு கொடுக்க வேண்டியது. இறந்த குடும்பங்கள், காயப்பட்டவங்க அவங்க தன்மைக்கேற்ப மாறுது, 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் மாறுது. அதனால இதை இப்போ தலித்து விடுறதுக்கு மீண்டும் அரசோடு போராட்ட காலத்தில் மீண்டும் இறங்கி இருக்கு. அதில் தொடர்ந்து மக்களோடு இணைந்து செயல்பட்டு இருக்கிறோம். கடந்த திங்கட்கிழமை கூட விருதுநகர் மாவட்ட வருவாய் அலுவலரை சந்திச்சு அந்த கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தலித்து விடுதலை இயக்கம் பல்வேறு கோணங்களில் மக்களுடைய, குறிப்பாக உழைக்கும் மக்களுடைய பிரச்சனையை, அதிலும் பட்டியலின மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி எங்களுடைய செயல்பாடுகளை தமிழ்நாட்டில் 16 மாவட்டங்களில் அமைப்பா உருவாக்கி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு தலித் விடுதலை இயக்கம் கடந்த 30 ஆண்டுகளாக பயணிச்சுட்டு இருக்கிறோம். எங்களுடைய பயணத்தில் பல ஜனநாயக சக்திகள், ஊடக நண்பர்கள் நிறைய எங்களுக்கு வந்து ஆதரவாக இருந்திருக்காங்க. அது நம்ம வெளிப்பட சொல்ல முடியும். எங்களுடைய தொடர் போராட்டங்களுக்கு ஊடகவியல் துறை சார்பாக பலர் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாது. அது வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. பல்வேறு ஜனநாயக சக்திகளோடு இணைஞ்சும் எங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறோம். உழைக்கும் மக்களுடைய விடுதலை, குறிப்பாக பெண் விடுதலை, மாணவருடைய விடுதலை, இதை நோக்கி தலித் விடுதலை இயக்கம் கடந்த 30 ஆண்டுகள் பயணிக்குது. அது நிறுவனத்தலைவர் தலித் ஞானசேகர் மறைவுக்கு பின்னாடி கடந்த 5 ஆண்டுகளாக நான் மாநில தலைவராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறேன். என் பேர் சா கருப்பையா, மாநில தலைவர் தலித் விடுதலை இயக்கம். நீங்கள் உங்களுடைய தலித் விடுதலை இயக்கத்தினுடைய அறிமுகம், கடந்து வந்த பயணம், உங்கள் தலித் விடுதலை இயக்கத்தில் நீங்கள் கடந்து வந்த பயணம், இது எல்லாமே நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. நீங்கள் சொன்னீங்க அந்த அருந்ததியருக்கு பணம் கொடுக்காம இருக்காங்க, அந்த அருந்ததியர் நல வாரியம் அவங்களுடைய அந்த அதிகாரி வந்து அவங்களுக்கு தோணின பணத்தை தான் நம்ம அவர் கொடுக்குறாரு சொல்லியிருக்கீங்க. இப்போ அரசு அதிகாரி அப்படிங்கிறது வந்து அவங்க முடிவெடுக்க முடியாது இல்லையா? அரசு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணால் அவங்க அதில் என்ன இருக்கோ அதை தான் அவங்க அரசு அதிகாரி பண்ணணும். இப்போ இந்த மாதிரிலாம் தலித்துகளுக்கு மட்டும்தான் நடக்குதா, இல்லை எல்லாருக்குமா அரசு அதிகாரிகள் அப்படிதான் பண்றாங்களா? பொதுவாக எடுத்துக்கிட்டா எல்லா துறையிலும் இந்த தவறு நடந்துட்டு இருக்கு. சரி, அதை யாரும் மறுக்க முடியாது. சரி, நம்ம சொல்ல வந்த குறிப்பு என்னன்னா, இந்த SC ST வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம், அது வந்து ஒரு மாநில செய்தது, மத்திய அரசு கொண்ட சட்டம், சிறப்பு சட்டம். அதுல இருக்கக்கூடிய அந்த சாத்திய கூறுகளை கூட அரசு அதிகாரி ஒழுங்கா செய்யல. நீங்க மட்டும் இல்ல, பெரும்பாலும் குற்றச்சாட்டுகள் வந்து தலித் இயக்கங்கள் தான் நம்ம வைக்கிறாங்க. PCK-வாகட்டும், நிறைய தலித் அமைப்புகள் இப்போ ஆகட்டும், குற்றச்சாட்டுகள் வைக்கிறது வந்து அரசு அதிகாரிகள் மேல வைக்கிறது அவங்க தான் வைக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது? இப்போ ஏன்னா மற்றவங்க யாரும் வந்து அரசு அதிகாரிகள் மேல ஒரு புகாரோ, இப்போ போலீஸ் ஸ்டேஷனே போனாலும் FIR போட மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து எப்போவுமே நிலவிட்டு வருது. இது பல வருடங்களாக தொடர்ந்துட்டு தான் வருது. இது எதனால் வருது? ஏன் இது கருத்து வேறுபாடா, இல்லை தலித் அமைப்புகள் வந்து அவங்க நடந்துக்கிற முறை வந்து சரியில்லையா? இல்லை, அப்படி நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. இப்போ வந்து அரசுங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிற அந்த உறுப்பினர்கள் மட்டும் கிடையாது. ஊராட்சி மன்றமோ அல்லது வந்து உள்ளாட்சியோ நகராட்சியோ சட்டமன்ற பாராளுமன்றமோ அவங்க மட்டும் கிடையாது. அவங்க நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க. அவர்களுக்கு கீழே இருந்து மக்கள் பணி செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள், அது IAS தொடங்கி கீழே கிராம நிர்வாக அலுவலர் வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா பலருக்கு இந்த ஜீவ சொல்றது தெரியுது, அந்த ஜீவ நடைமுறைப்படுத்துறது என்ன வரமாட்டேங்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க, இப்போ காவல் நிலையத்தில் வழக்கு போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. சமீபத்தில் DGP கூட ஒரு உத்தரவு போட்டாரு, சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு டைரக்ஷன் கொடுத்துச்சு,
பெட்டிஷன் கொடுத்தா வித்தின் 24 ஹவர்ஸ்ல எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டுனா அதுக்கப்புறம் விசாரி அப்படிங்கிறோம். பல வழக்குகள்ல மாசக்கணக்கில் இருக்கிறாங்களே தவிர வழக்கு போடுறது இல்லை. அப்ப அந்த அதிருப்தியில யார் மேல வரும்? அரசு அலுவலர் மேல தானே வரும். அப்ப அரசு தன்னுடைய கடமையை செய்ய மறுக்கிறாங்க. அரசு, மாநில அரசோ மத்திய அரசு கொண்டு வர அந்த திட்டங்களை அல்லது அந்த ஆணைகளை, அந்த உத்தரவுகளை முறையை பிறப்பிக்கிறதுல, நடைமுறைப்படுத்துறதுங்கிறத பிரச்சனை ஏற்படும். நேற்று கூட நான் ஒரு செய்தி பார்த்தேன். இப்போ கன்னியாகுமரியில் 4 பெண்கள் வந்துன்றாங்க. காவல் அதிகாரிகள் வந்து போலீஸ் வந்து அங்கேயே வந்து அவங்கள இது பண்ணிட்டு இன்னும் 11 வருடமாயும் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. ஆனால் இதை விட கொடுமை என்னன்னா, அவங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல இருந்து அவங்க வெளியே போயிட்டாங்க தள்ளுபடி பண்ணி. இவங்களுக்கு உண்டான நியாயத்தை தள்ளுபடியில தான் வச்சிருக்காங்க, இன்னும் வந்து வாய்தால தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. வாட்சாத்தி கேஸ் எடுத்துங்க. வாட்சாத்தி கேஸ் எவ்வளவு பெரிய கேஸ், எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு, 26-30 வருஷம் ஆச்சு அந்த வழக்கு தீர்ப்பு வர்றது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இப்ப தலித் அப்படின்னாவே அந்த மக்களுக்கு வந்து அடிப்படை அறிவு, அதாவது கல்வி அறிவு, அடிப்படை சட்ட அறிவு, இது எதுவுமே இல்லாததுதான் முக்கிய காரணம். சட்டறிவு இருந்தாலும் கூட நீங்க அப்படி காவல்துறையை பொறுத்தளவுக்கு தலித்தா நான் தலித்தாங்கிற ஒன்றும், தலித்துனா கொஞ்சம் இலக்காரம் உண்டு, அவங்களுக்கு கொஞ்சம் மெத்தனமா செயல்படுற போங்க உண்டு. ஆனா நீங்க உங்களுக்கு சட்டறிவு இருந்தாலும் கூட, இப்போ உதாரணத்துக்கு முந்தான நடந்த மேலூர்ல அந்த கொட்டாம்பட்டி டிஎஸ்பி ஒரு லேடி, நிவேதாங்கிற ஒரு லேடி, அவங்க ஒரு பெண்கள் உரிமைக்கான ஒரு ஆக்டிவிஸ்ட், அவங்கள நெஞ்ச பிடிச்சி தள்ளுறாங்க, வீடியோல பகிரங்கமா வந்து. அப்போ ஒரு அதிகாரி ஒரு பெண்ணை, சின்ன வயசு பொண்ணு நெஞ்ச பிடிச்சி தள்ளுவது என்பது எவ்வளவு அநாகரிகமான செயல். ஆனா பல ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, பெண்களை காவல்துறை ஆண்களும் தொடக்கூடாது, அவங்களை பெண் காவல் வச்சு தான் செய்யணும். ஆனா யாரும் அது கடைப்பிடிக்கிறது இல்லையே, அதான பிரச்சனை. இங்க அடிப்படை கல்வி அறிவு, சட்ட அறிவு இதெல்லாம் வந்து மக்களுக்கு கிடைக்காததுதான். இருந்தும் கூட இப்ப அங்க பாதிக்கப்பட்ட அந்த நிவேதா வந்து ஒரு MA முடிச்சவங்க, ஒரு சோசியல் ஒர்க்கர், அவங்கள அப்படி ஒரு தள்ளுறாங்கன்னா அது செஞ்சது யாரு? தூத்துக்குள்ள ஒரு பல்ல கொடுங்கினாரு, அவர் யார்? ஒரு ASP தானே. 2 பேர் அப்பா பையனை கூட்டி வந்து பல்ல கொடுங்குறாங்க, அவர் யார்? ஒரு ASP தானே. அப்ப ASP படிக்காத இருக்க முடியுமா? ASPங்கிற ஒரு IPS கேடர், அவர் படிக்காத இருக்க முடியுமா? இல்லை, இருக்கு. அந்த அதிகார போதை அவங்கள வந்து அந்த ஆளுமை மாற்றும். அந்த அதிகார போதை தான் மக்களை இன்னும் முட்டாளாக்கணும், மக்களை அடிமைப்படுத்தணுங்கிற சூழல் தான் இன்னைக்கு நாட்டில் பரவலாக இருக்கு. அதுக்கு இன்னொரு காரணம், நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல, என்னுடைய இன்னொரு கூடுதல் காரணம் RSS உடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய. மீண்டுமாக தமிழகத்தை அல்லது இந்தியாவை அந்த பெண்ணடிமைத்தனம் இருக்கக்கூடிய, சாதி அடக்குமுறை இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ ராஜ்யத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இன்டைரக்டா செயல்படுத்தக்கூடிய ஒரு இதாகவும் நம்ம பார்க்க முடியுது. நிறைய இந்த பட்டா நிலங்கள் இல்லை, வீடு இல்லை, பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிப்பு, ஏரி புறம்போக்கு நிலங்கள் ஆக்கிரமிப்பு. இப்போ பட்டா கொடுத்தா கூட அந்த இடத்துல வந்து இப்போ ஒருத்தர் பேரில், தலித் ஒருத்தரோட பேரில் வந்து பட்டா இருக்குது அப்படின்னா அவங்களுடைய நிலத்தை இன்னொருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணுறது, இந்த மாதிரி நிலங்கள் ஆக்கிரமிப்பு அப்படின்னாலே தலித்தினுடைய நிலங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. பட்டா வேணும் அப்படின்னாலே தலித்து தான் வந்து கேட்குறாங்க. வேற ஒரு பொதுவான மக்களோ இல்லை யாருமே வந்து அவங்க பட்டா வேணும், எனக்கு நிலம் வேணும் அப்படின்னு கேட்கறதே இல்லை. இந்த நில விஷயத்துல ஏன் வந்து தலித்துகளுக்கு மட்டுமே இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு ஒரு ஆக்கிரமிப்பு விஷயங்கள் வந்து ஏன் நடந்துகிட்டே இருக்கு? முதல்ல சொன்ன சகோதரி, நிலம் என்பது அவனை வந்து ஒரு சுயமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை அல்லது அந்த ஒரு அதிகாரத்தை உருவாக்குது. அப்ப நிலம் என்கிட்ட இருந்துச்சுன்னா இன்னொருத்தர் அடிமையா வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை, இன்னொருத்தர் கூலித்தொழில போகணும் அவசியம் இல்லை. அப்ப நான் என்ன தீர்மானிக்கிற சக்தியா மாறிடுறேன். ஆகையினாலவே தான் நிலத்தை வந்து பட்டியல் மக்கள் கொடுக்கக்கூடாதுன்னு திட்டமிட்டே செய்யறாங்க. இது அரசு அதிகாரியோட இல்லை. இப்போ மலைவாழ் மக்கள், பழங்குடியினர் எல்லாம் பார்த்தா அவங்களுடைய நிலங்கள் வந்து பொதுவாகவே அவங்களுடைய நிலங்கள் அவங்களுதானே அவங்களுக்கு தெரியறது இல்லை. நிறைய பேர் இன்னுமே வந்து அந்த செம்பு பட்டயமெல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ பர்கூர் மலை சைடெல்லாம் பார்த்தா அவங்கெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இந்த பட்டயம் தான் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதோடய அப்படியே நிறுத்திடுறாங்க. இப்போ அந்த சைடெல்லாம் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க சார், இப்போ நம்ம வந்து காவல் அதிகாரி, அரசு அதிகாரிகள், VAO, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாசில்தார், இவங்களே அந்த நிலங்களை வந்து அவங்க வகையில் எடுத்துக்கிட்டு நிலங்களே அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் இன்னும் நிறைய பேர் வாழ்றாங்க. உதாரணத்துக்கு வந்து கோயம்புத்தூர் ஈசா யோகா மாட்டினாங்களே, அந்த ஈசா யோகா மையத்தில் பஞ்சம் நிலம் இருக்கு, பழங்குடியின மக்கள் நிலங்கள் இருக்கு. அந்த பகுதியில் மக்கள்லாம் அடிச்சு விரட்டப்பட்டாங்க.
அந்த கோயிலை திறந்து வச்சது யாரு? இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து திறந்து வைக்கிறாரு. அப்ப இந்த நிலைமை இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலே இருக்கு. நீங்க வட இந்தியா போனீங்கன்னா பழங்குடி மக்களுடைய நிலங்களை பறிக்கப்பட்டு நகரத்தை நோக்கி அனாதைகளா வந்து அவங்க வந்து விரட்டப்படுறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களோட ஒரிஜினல் கலாச்சாரம், அதனுடைய விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அதனுடைய அந்த பாதிப்பு குறையும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது நிலங்கள், நம்மளுடைய நிலங்கள் நமக்கானது, அந்த நிலங்களை எப்படி பாதுகாக்கப்படணும், ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு அறிவு வந்து அவங்களுக்கு கொடுத்தா இந்த பாதிப்பு வந்து குறையும்னு நினைக்கிறீங்களா? அரசு அதை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? விழிப்புணர்வு மட்டும் இல்ல சகோதரி, இதுல சமூக இயக்கங்களுடைய பொறுப்பு அதிகமா இருக்கு. இப்போ தலித் இயக்கமா இருக்கலாம், மார்க்சிய இயக்கமா இருக்கலாம், பெரியார் இயக்கமா இருக்கலாம். இப்போ எல்லாமே வந்து அந்த சமூக அக்கறையோடு மக்கள் பிரச்சனையில கரம் கோர்த்தோம்னா வெற்றி காண முடியும். அது பெண்கள் அமைப்பாக இருந்தால் கூட சரிதான். இவங்கெல்லாம் ஒருங்கிணையாத பட்சத்தில் தலித் இயக்கம் மட்டுமே போராடி நிலத்தை மீட்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா தலித் அல்லாத ஒரு இயக்கம் போராட வேண்டியது. பழங்குடி மக்கள் அரசை எடுத்து போராட வேண்டியது. இந்த போராட்டம் வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு தலித் விடுதலை இயக்கம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது அப்படின்னா, இப்போ இவங்க ஜாதி ரீதியாக வந்து போராடுறாங்கப்பா, நமக்கு இவங்க நம்ம கிட்ட போராடுறது தான் இவங்களோட வேலை, நம்ம கிட்ட பேசுறது தான் இவங்களோட வேலை, இவங்களுக்கு வேற வேலை என்ன அப்படின்னு ஒரு சிலர் வந்து அது ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க. அதனால கூட அந்த பிரச்சனை ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்துட்டு வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நினைக்கிறது தவறு. ஏன்னா தலித் விடுதலை பொறுத்தவரை நீண்ட வரலாறு இருக்கு. நான் இப்போ மேலே சொன்ன மாதிரி, உதாரணத்துக்கு கரூர் பக்கத்தில் அரவக்குறிச்சியில் வெங்கக்கல்பட்டின்னு ஒரு ஊர். அந்த வெங்கக்கல்பட்டியில் பார்த்தீங்கன்னா கவுண்டருக்கும் நாய்க்கர் மயானத்தை அந்த சமூகத்தை சேர்ந்த எக்ஸ்-எம்எல்ஏ ஜெகதீஷன்கிற ஒருத்தர் அவரே ஆக்கிரமிப்பு பண்றாரு. பல ஆண்டுகள் ஆக்கிரமிப்பு, 4 ஏக்கர். அந்த கவுண்டர் மயானத்தையும் நாய்க்கர் மயானத்தையும் தலைமையேற்று வழிநடத்தி போராடி வெற்றி பெற்றுக் கொடுத்த தலித் விடுதலை இயக்கம். அதுல எம்எல்ஏ திருநாசன் வழக்கெல்லாம் போட்டாங்க. அதனால தலித் விடுதலை வந்து உழைக்கும் மக்கள் அப்படித்தான் பார்க்கிறோமே தவிர அதுல குறிப்பாக முன்னுரிமை பட்டியல் மக்கள். இதுல சாதி ரீதியாக நாங்கள் பார்க்கறது இல்லை. ஏன்னா சாதி ரீதியாக நினைங்க, இப்போ பறையர் அல்லது சக்கிலியர் அல்லது பல்ல அப்படின்னு தான் சாதி. நாங்க ஒருங்கிணை நீங்க பாக்குறீங்கன்னு சொல்ல, அதாவது மற்ற எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க வந்து இல்ல நான் ஒரு உதாரணமா தான் சொன்னேன் சார். எதிர்த்தரப்புல இருக்கிற அரசு அதிகாரி ஆகட்டும், இல்ல எதிர்த்தரப்புல இருக்கிற ஒரு நபர் ஆகட்டும், ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு அரசியல்வாதி இல்ல பொதுமக்கள் அவங்க பார்க்கும்போது ஒரு தலித் அமைப்புகள், இப்போ விசிகாவாகட்டும், விசிகான தலித் அமைப்பு, தலித் விடுதலை இயக்கம்னா தலித் அமைப்பு, அந்த மாதிரி ஒரு இன்னும் நிறைய உதாரணமான நீங்க சொல்றது முழுக்க உண்மை. அதான் முழுமையான காரணம் அந்த அரசு அதிகாரிகள் தன்னை வந்து ஒரு இந்திய ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட அரசு அதிகாரியை பார்க்கறது இல்லை. தன்னை வந்து ஒரு சர்வதிகாரியாக ஒரு சாதிய மனநிலையோடு பார்க்கறதா அந்த ஒட்டுமொத்த பிரச்சனை காரணம். அது மாறினால் கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்து ஒரு விடுவு காலம் வரும். பஞ்சமி நிலங்கள் வந்து மெயினான ஒரு விஷயமா எடுத்திருக்கீங்க. இந்த பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது நிறைய இப்போ கோயில் நிலங்கள், கோயில தான் அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. இப்போ இது வந்து அது எந்த மாதிரி அமைப்புகள் வந்து அந்த அமைப்புகள் யாராவது செய்வாங்களா இல்லை அரசியல்வாதிகள் யாராவது செய்வாங்களா? இல்லை, பஞ்சமி நிலத்தை பொறுத்தளவுக்கு அரசாங்கம் இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க. பல இடங்களில் அரசாங்கம் ஆக்கிரமிப்பு இருக்கு, தனிநபர் ஆக்கிரமிப்பு இருக்கு. இப்போ பஞ்சமி நிலத்துக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு போடுது, வருவாய்த்துறை உத்தரவு போடுறாங்க. இருந்தாலும் அந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் அதை நடைமுறைப்படுத்துறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பஞ்சமி நிலம், இந்த நிலம் பஞ்சமி நிலம் அவங்க வந்து அடையாளப்படுத்தப்பட்டாங்கன்னா அது ஆக்கிரமிப்பு எடுத்தா அந்த நிலத்தை எப்படி மாத்துறாங்க, இது அரசு தரிசு புறம்போக்குன்னு மாத்திடுறாங்க. இப்போ அரசு தரிசு புறம்போக்குன்னா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டப்பா மாறுது. ஏன்னா ஒரு பிசி கொடுத்தாலும் தப்புங்கிற, பஞ்சமி நிலத்தை காலி பண்ணிட்டான். இந்த மைண்ட் செட்டப் தான் இன்னைக்கு இருக்க அரசு வருவாய்த்துறை முழுக்க செயல்படுது. இது முதல் ஒரு தவறான அணுகுமுறை. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, பல அந்த உதாரணங்கள் இருக்கு. அதை நடைமுறைப்படுத்த வைக்க வேண்டிய பொறுப்பு, அதான் சொன்னேன், அந்த பொறுப்பு சமூக இயக்கங்களுக்கு இருக்கு. இந்த சமூக இயக்கங்கள் இணைஞ்சு செயல்படுமே தவிர வீரியமா நிலமீட்பு இயக்கங்கள்ல சமூக இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், பெண்கள் இயக்கங்கள் இணைஞ்சு செயல்படுறப்பதான் ஒட்டுமொத்தமா அந்த நில பலம் வந்து தெரியும். சமூக நீதி இப்போ பேசக்கூடிய தமிழக முதல்வர் அவருக்கு வந்து இந்த மாதிரி பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிப்பு, பட்டா நிலங்கள் ஆக்கிரமிப்பு, இப்போ நீங்கள் சொன்ன கோயில் ஆக்கிரமிப்பு கட்டியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன அதுக்கான விடை என்ன சொல்கிறாங்க சார்? இந்த சமூக நீதி என்பது கேள்விக்குறியாக இருக்கு. நீ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மயானங்கள். இப்போ மயானங்கள் வந்து பல இடத்துல இல்லைன்னு இல்லை, எல்லா கிராமத்திலும் எஸ்சிக்கு இல்லை, பல இடங்களில் பிசிக்கு இல்லை. வாக்கிய புறம்போக்கு, ஏரி புறம்போக்கு, குளத்து புறம்போக்கெல்லாம் பதிச்சுட்டு இருக்காங்க, எரிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். இதை தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாக தலித் விடுதலை முன்னெடுத்து வருது. பல கட்ட போராட்டம் நடத்திட்டோம்.
ஒரு கட்டத்தில் கூட சென்னை வள்ளுவர் கூடத்தில் விசிக தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழரே வந்து ஒரு நிறைவுரை ஆற்றினார் ஒரு நாள் உண்ணாவிரத்தில். ஆக இவ்வளவு அழுத்தம் கொடுத்தும் சமூக நீதி அரசு இந்த மயானத்தை பற்றி கண்டுக்கிறவே இல்லைங்கிறதால நான் சொல்கிறேன், ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சமூக நீதி என்னன்னு கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அமைச்சர் மதிவேந்தன் சொல்றாரு நிதி இல்லை என்னால் செயல்படுத்த முடியலைங்கிறாரு. ஆனால் அந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா 5348 கோடி மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை செலவழிக்கப்படாமல் திரும்ப அனுப்புறாங்க. ஆனால் அதே மாதிரி மாநில அரசுல 918 கோடியை செலவழிக்காம ஆதிவ நலத்துறை அவங்க மட்டுமே செலவழிக்கப்படாம கருவூலத்துக்கு திரும்ப அனுப்புறாங்க சர்ச்சரிக்கு. ஆனா நிதியை திருப்பி அனுப்ப தெரிஞ்ச இந்த அமைச்சருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கிறது தெரியல. இப்ப சமூக நீதி அவங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறதுலாம் இல்லை, தெரிஞ்சும் செய்ய மாட்டாங்க. கூடுதல ஒரே ஒரு பதிவு மட்டும் சொல்லி நிறைய சொல்றேன். உதாரணத்துக்கு டாஸ்மாக் நீங்க உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலில் கூட அவங்க கனிமொழி எல்லா இடத்தையும் சொன்னாங்க, அதிமுக ஆட்சியில் இளம் விதவைகளோட எண்ணிக்கை கூடி போச்சு, இளம் விதவைகள் எண்ணிக்கை கூடி போச்சுன்னாங்க. சரி, இப்போ திமுக 5 வருஷம் ஆண்டிருக்கு, இப்போ இளம் விதவைகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா? அவங்களால பதில் சொல்ல முடியுமானா நிச்சயமா இல்லை. தேர்தல் அறிக்கையில் இன்னொன்று சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஆண்டுக்கு 500 கடை மூடுவோம். நாங்கள் இது 5ஆவது வருஷம் ஆயிடுச்சு. அவங்க கணக்குப்படி பார்த்தா 2500 கடை மூடி இருக்கணும். ஆனால் ஒரு கடை மூடி இருக்காங்கன்னா இல்லை. சுப்ரீம் கோர்ட் கூட என்ன சொல்லுது, நீ தேவைப்பட்ட கடையை வந்து எண்ணிக்கை கூட்டிக்கலான்னு. ஆக இந்த முரண்பாடு தான் சமூக நீதி என்ன கேள்விக்குரிய. இது இந்த டாஸ்மாக் எல்லாருக்கும் பொதுவானது, பெண்களுக்கும் பொதுவானது, மாணவர்களுக்கும் பொதுவானது, பிற்படுத்த எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் இதில் கூட அவங்களோட சமூக அக்கறை இல்லையே. மயானம் இருந்தாலும் அப்படித்தான் இருக்கிறாங்க, நிலைமீட்டு போராட்டம் அப்படித்தான் இருக்கிறாங்க, டாஸ்மாக் அப்படித்தான் இருக்காங்க. இவங்க எப்படி சமூக நீதி போராளின்னு சொல்ல முடியும்? அப்போ சமூக நீதிங்கிறது திமுக பொறுத்தவரை கேள்விக்குறி. ஆனா திமுகவுடைய வரலாறை திரும்பி பார்த்தோம்னா அது சமூக நீதி கட்சி. துவங்க சமூக நீதி கட்சியை துவங்கி திராவிட கழகமா மாறி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வரலாறு நம்மளுக்கு பார்த்துருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த சமூக நீதி என்பது கேள்விக்குறியா தான் இருக்கு. இது பொதுமக்கள் தான் அந்த கவனத்தில் இருக்கு. வந்து தலித் விடுதலை இயக்கம் இவ்வளோ நீங்க நெடுந்தூர பயணம் நீங்க பண்ணியிருக்கீங்க, தலித் மக்களுக்காக இவ்வளவு உழைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் இன்னும் தேர்தலில் எதுலையுமே நீங்க நிக்கல. இதுவரைக்கும் நாங்க எந்த தேர்தலையும் பங்கெடுக்கல. இந்த தேர்தல் சமீபத்துல வந்து இப்போ 42 கட்சிகளினுடைய பதிவை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அது வந்து தேர்தலில் நிற்காததுனால அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதா தேர்தல் ஆணையம் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய அந்த இயக்கத்துக்கு அந்த மாதிரி பொறுத்தவரைக்கும் அது சரியான தீர்வு தான். அதில் எனக்கு முரண்பாடு இல்லை. ஏன்னு கேட்டால் கட்சிங்கிற அடையாளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த பங்களிப்புமே இல்லாமல் இருக்கிறது அது வருத்தத்துக்குரிய வேதனைக்குரியது. என்னை பொறுத்த சரியான நடவடிக்கை. ஆனால் தலித் விடுதலை இயக்கம் இது வரைக்கும் அரசியலில் பங்கேற்கல. இந்த 2026ல் தலித் விடுதலை இயக்கத்துக்கு எந்த அரசியல் கட்சி உரிய அங்கீகாரம் கொடுக்குதோ அவங்களோடு கரம் கோர்க்கிறதுக்கான திட்டமும் அதுக்கான செயல்பாடுகளையும் தலித் விடுதலை முன்னெடுத்துட்டு இருக்கு. இல்லை, இப்போ தலித் விடுதலை இயக்கத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அறிவிச்சிருக்காங்களா? இல்ல அது எங்க கட்சி இதுவரைக்கும் இல்லையே. அரசியல் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தான். நீங்க நாங்க இது பதிவு செய்யப்படாத அமைப்பு. அது கட்சி இயக்கம் வர கட்சிகள் தான் ரத்து செய்யப்பட்டு. தலித் விடுதலை இயக்கத்துக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்தா அவங்களோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. உரிய அங்கீகாரம் கொடுக்கும் கட்சிகளினுடைய நாங்க கூட்டணி வச்சு நம்ம செயல்படுவோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி யோசனை இருக்கா? இல்ல, எங்க வந்து நாங்க குழுவில் விவாதிச்சுட்டு இருக்கிறோம். அதுல 2 விஷயங்கள் வலுவா எமர்ஜ் இருக்கு. ஒன்று, மதவாத சாதியவாத அமைப்புகளோடு இணைஞ்சு செயல்படுறது இல்லை. அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். மதவாத கட்சியும் ஏற்றுக்க மாட்டோம், சாதியவாத கட்சியும் ஏற்றுக்க மாட்டோம். அதை தவிர்த்து விட்டு இப்ப திமுகல வந்து சொல்லிட்டீங்க உங்களுடைய கருத்து. இப்ப கரண்ட்ல இருக்கிற நிலவரத்தை பத்தி சொல்லிட்டீங்க, நடைமுறையில் இருக்கிற நிலவரம். நீங்க திமுக உங்களுடைய கருத்தை பத்தி சொல்லியிருக்கிறீங்க. அதிமுக இப்ப ஏற்கனவே வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்க. அப்போ வந்து தலித் விடுதலை இயக்கம் வந்து எங்க இந்த கூட்டணி உறுதியா நம்ம சொல்ல முடியாது. கடைசி நேரம் மாற்றங்கள் ஏற்படலாம். இப்ப 3வது ஒருத்தர் புதுசா வர விஜய் வராரு, மாற்றங்கள் என்ன வேணாலும் ஏற்படலாம் இல்லையா? அதனால நாங்க எங்களுடைய வாதம்னா நாளைக்கு திமுக கூட எங்களை கூப்பிட்டு நாங்க உங்களுக்கு அங்கீகாரம் தாரோன்னா மறுபரிசீலிக்கு எடுத்துக்கலாம். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா நாங்க வைக்கக்கூடிய 2 விஷயம்னா சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் தூக்கி பிடிக்கிற ஒரு அமைப்போட நாங்க இணைஞ்சு செயல்பட முடியாது.
உரிய அங்கீகாரம் கிடைத்தால் நிச்சயம் தலித் விடுதலை இயக்கம் தேர்தலில் தேர்தலில் கலந்து கொண்டு இது பண்ணுவாங்க. ஓகே சார், நன்றி சார். இது இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்க பொறுமையா பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.